இன்னைக்கு கூடின தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்துல தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி அவருடைய உரையை வாசிக்காமலேயே வெளியேறினாரு. சட்டசபை கூட்டத்துல ஆளுநர் ஆர் எம் ரவி வெளியேறி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சு ஆளுநர் பேச தொடங்கிய சமயத்துல அதிமுகவினர் அரசுக்கு எதிராகவும், வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினாங்க. இதனால ஆளுநரால அவருடைய உரையை பேச முடியல. அதே நேரத்துல ஆளுநர் தேசிய கீதத்தை பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அதற்கான எந்த நடவடிக்கையும் அங்க நடக்கல. இதனால அவருடைய உரை நிகழ்த்தாமலேயே ஆளுநர் கிளம்பிட்டாரு. காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதே போல யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவையில முழக்கமிட்ட அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாரும் யார் அந்த சார் அப்படிங்கிற வாசகத்தை எழுதின ஸ்டிக்கரை சட்டையில ஒட்டி இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமா யார் அந்த சார் அப்படின்னு அதிமுகவினரும் மத்த கட்சிகளும் பேசியும் போராட்டத்துல ஈடுபட்டும் வந்தாங்க. அதுக்கு ஒருபடி மேல போய் இன்னைக்கு சட்டப்பேரவையில யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகையுடன் அதிமுகவினர் கூச்சல். இதை தொடர்ந்து அவங்க அனைவரும் வெளியேற்றப்பட்டாங்க. நாளைக்கு இதே போல மீண்டும் சட்டசபையில அமளிகள் நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஆளுநர் உரை அப்படின்னு ஆளுநர் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்பவன் அறிக்கையில கூறியது என்னன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்னைக்கு மறுபடியும் பாரதத்தின் அரசியல் அமைப்பும் தேசிய கீதமும் அவமதிக்கப்பட்டன. தேசிய கீதத்தை மதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அரசியல் அமைப்புல வகுக்கப்பட்டு இருக்கிற முதலாவது அடிப்படை கடமையாகும். அது அனைத்து சட்டப்பேரவைகளின் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலையும் முடிவிலையும் பாடப்படுகிறது. இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் பேரவைக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டுச்சு. ஆளுநர் அவர்கள் பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமோ மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடம் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அரசியல் சாசனத்தையோ தேசிய கீதத்தையோ அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால ஆளுநர் அவர்கள் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினாரு அப்படின்னு எக்ஸ் தளத்துல ராஜ்பவன் பதிவு செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, சட்டப்பேரவை மரபை மீறுவதை கவர்னர் வழக்கமாக வச்சிருக்கிறதாகவும் அவருடைய செயல் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில ஆளுநர் அரசின் உரைய ஆண்டின் தொடக்கத்துல படிப்பது சட்டமன்ற ஜனநாயக மரபு. அதை மீறுவதை அவர் தனது வழக்கமாக கொண்டிருக்கிறாரு. ஆளுநர் இது சிறுபிள்ளைத்தனமானது. இருந்ததை வெட்டி இல்லாததை சேர்த்து இந்த முறை படிக்காமலே போய்விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் தமிழ் மக்களையும் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த தமிழக சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரோட செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியற்றது. அரசியல் மற்றும் சட்ட பணிகளை செய்ய விரும்பாத ஒருவர் ஏன் இருக்க வேண்டும்? பதவியில் இருப்பதுதான் அனைவர் மனதிலும் இருக்கிற கேள்வி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. அதுல அவரு தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு. பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்னாலும் காக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசால நியமிக்கப்படும் ஆளுநராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றம் கூடும் போது மரபு சார்ந்த செயல்பாட்டுகள்ல ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகி வருவது தொடர்கதையாகி இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும். மக்களோட பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் இடம்பெற வேண்டும். இந்த வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டம் தொடங்கி இருக்கிற நிலையில அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்ப நிறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்துல ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே ஜனநாயக முறையில நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அதனால சட்டமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் எந்தவித இடையூறு இல்லாம நேரலையில ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்ல ஆளுநரோட செயல்பாட்டுக்கு திமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருது. அதே சமயம் தேமுதிக, அண்ணாமலை உள்ளிட்டோர் தரப்புல திமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.